எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட தொண்டன். மெட்ரோ ட்ரெயின் ஆரம்பிக்கும் போது அது பொதுநல வழக்கு போட்டு இன்னைக்கு 70 ரூபாயில 30 ரூபா வச்சிருக்கேன், 40 ரூபாயில டிராவல் பண்றாங்க. ஆளுங்கட்சி ஓட்டு போடணுன்றாங்க. ஒரு பக்கம் வந்து அதிமுக நான் ஆட்சி போடணும்னு நினைக்கிறாங்க. எம்ஜிஆர் போன பிறகு தமிழகத்தை ஆளுகின்ற ஒருத்தருக்கூட தமிழக முதலமைச்சரா இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது. இந்த தாவேக தலைவர் வெளிநாட்டுல இருந்து கார் இம்போர்ட் பண்ணி கொண்டாரு, அது வரி கட்டல. வரியே கட்டாத விஜய் வந்து எப்படி வந்து அவர் வந்து முதலமைச்சரை வந்து ஆட்சி ஆள முடியும்? தனியாகத்தான் போட்டியிட வேண்டும், கூட்டணி இருக்கக்கூடாது. எம்ஜிஆர் மக்கள் கட்சி தலைவர் விஸ்வநாதன் கிட்ட வந்து போய் சொல்றது வேலையே விட்டுறணும். வணக்கம், நான் எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் தலைவர். எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட தொண்டன். 4 வருஷம் காலேஜ் படிக்க வச்சு கார்பரேட் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஆகி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இப்போ ஹைகோர்ட் லாயரா இருக்கேன். மெட்ரோ ட்ரெயின்ல 70 ரூபா டிக்கெட் 2018 இந்த மெட்ரோ ட்ரெயின் ஆரம்பிக்கும் போது அது பொதுநல வழக்கு போட்டு இன்னைக்கு 70 ரூபாயில 30 ரூபா வச்சிருக்கேன், 40 ரூபாயில டிராவல் பண்றாங்க. சைதாப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு 40 கோடி ரூபாய் அந்த ரெனோவேஷன் பில்டிங் கட்டுறதுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி 18% போட்டிருந்தாங்க. ஜிஎஸ்டி அந்த ஜிஎஸ்டி வந்து அதான் ஹோட்டலுக்கு, குறிப்பா வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட்றவங்களுக்கு அதை வந்து 5% பண்ணி 13%. இன்னைக்கு இந்த நெட்வொர்க் என்னுடைய நண்பரை வந்து இங்க நெட்வொர்க் ஆரம்பிக்கிறாங்களே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு, அதுக்காக வந்திருக்கிறேன். எனக்கு முக்கியமான விஷயம் ஒரு தமிழக மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட 8.5 கோடி ஜனம் வந்து மக்கள் தொகை இங்க தமிழ்நாட்டுல. ஆனா ஆளுங்கட்சியில இருந்து எம்ஜிஆர் தமிழகத்தை ஆண்ட போது அரசுக்கு கடன் கிடையாது. எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 37-38 வருஷம் ஆகி போச்சு. இந்த இடைப்பட்ட வருஷத்துல இலவசம் சொல்லி நிறைய கடன் வாங்கி இன்னைக்கு 12 லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்த கடனை வாங்கின கடன் திருப்பி கட்டலன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் லேட் ஆகும் கவர்மெண்ட். ஆனா வந்து அதுக்கு உரிய வட்டியாவது எங்க கடன் வாங்கணுமோ அதை கட்டி இருக்கணும், அதை செய்யல. சோ இது வந்து இந்த 8.5 கோடி ஜனங்களும் ஒவ்வொருத்தர் இன்னைக்கு பிறந்த 3 மாசம் குழந்தை தலைமையில கூட 3 லட்சம் ரூபாய் இருக்குது. நிறைய பேர் தெரிஞ்சிக்காம வந்து ஆளுங்கட்சி ஓட்டு போடணுன்றாங்க. ஒரு பக்கம் வந்து அதிமுக நான் ஆட்சி போடணும்னு நினைக்கிறாங்க. எடப்பாடியார் என்ன சொல்றாரு? வருஷத்துக்கு 3 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்றாரு. ரைட்டு, 3 சிலிண்டர் கொடுக்குற. அப்போ 5 வருஷத்துக்கு 15 சிலிண்டர் ஆச்சு. இந்த 15 சிலிண்டருக்குரிய காசு எதுல இருந்து கொடுப்பீங்க? இது எடப்பாடியார் கணக்கு சொல்லணும் ஆச்சு. ரைட்டு. இப்போ மு.க. ஸ்டாலின் என்ன கொடுத்திருக்காரு? 5000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இது எப்ப கொடுக்கணும்? இவர் ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்திலே கொடுத்துருக்கணும். எலெக்ஷன் டேட் அறிவித்துக்கு ஒரு மாசம் இருக்குது. இப்போ வந்து 5000 ரூபாய் கொடுக்குறான்னு சொல்றாரு. சரி, நியாயமா இருக்கட்டும். வாங்குற ஜனங்க என்ன சொல்லுது? டிவியில தனியா பேட்டி எடுக்கிறாங்க. 5000 ரூபாய் கொடுத்தாரு, நீ காலையில பார்த்தா உடனே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 5000 ரூபாய் வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. சரி, சந்தோஷமான விஷயம். இதே 5000 ரூபாய் வாங்கின அந்த பொதுமக்கள், அதை பேட்டி கொடுக்குற மக்கள், ஐயா 5000 ரூபாய் கொடுக்குறீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த 5000 ரூபாய் எந்த பணத்தை எடுத்து கொடுக்குறீங்கன்னு கேட்கல இல்லையா? சரி, இதெல்லாம் வந்து கடன் வாங்கி தமிழக மக்களை மொட்டை அடிச்சு திருப்பி ஆட்சிக்கு வந்து அந்த 5000 ரூபாய் வாங்கினதுக்கு ஒவ்வொருத்தர் தலையிலையும் 5 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிடுவாங்க. இது நடக்க போது. இது பின்னாங்க நாங்க எம்ஜிஆர் மக்கள் கட்சி அந்த மாதிரி கிடையாது. ஆட்சி பொறுத்த முதல்ல நாங்க கடனை கட்டி தான் அன்னையில இருந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். அதுவே வந்து தமிழக மக்கள் இன்னொருத்தர் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதாவது எம்ஜிஆர் போன பிறகு தமிழகத்தை ஆளுகின்ற ஒருத்தருக்கூட தமிழக முதலமைச்சரா இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது. இந்த தாவேக தலைவர் வெளிநாட்டுல இருந்து கார் இம்போர்ட் பண்ணி கொண்டாரு, அதுக்கு வரி கட்டல. அடுத்து என்ன பண்றாரு? போன வாரம் ஹைகோர்ட் வந்து அவர் வர வருமானத்துக்கு 1.5 கோடி ரூபாய் வரி கட்டலன்னு சொல்லிட்டு ஃபைன் போட்டு இருக்குது. சோ வரியே கட்டாத விஜய் வந்து எப்படி வந்து அவர் வந்து முதலமைச்சரை வந்து ஆட்சி ஆள முடியும்? இவர் மற்றபடி எப்படி வரி வசூல் பண்ணுவீங்க என்பதை கேட்டுக்கொள்ள இந்த விழிப்புணர்வா இருக்கணும். இந்த நெட்வொர்க் எல்லாம் இந்த நேரத்தில் சொல்வது, எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து அதை மக்களை தெரிவித்து அதை யாராவது ஒரு நல்லவர் ஆட்சியால் தகுதியான ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றுதான் தமிழக மக்களை கேட்டுக்கொள்கின்றேன். திமுக நிபுணர் குழுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கம் தானே கடன் வாங்குது, உங்களுக்கு என்ன? அரசாங்கம் கடன் கட்டப்படுது, உங்களுக்கு என்ன? உங்க சட்டை பிடிச்சி கேட்கக்கூடா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது கடன் வாங்குறது வந்து அரசு. அந்த அரசுன்னு சொல்றது யாரு? முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் வாங்குறான்னு சொன்னா அந்த கடனை வந்து அவருக்கு எல்லாம் கேட்பாங்க. ஆனா கடன் வாங்கி அவர் கொடுத்துட்டாரு. ஆனா வந்து அது வந்து யாரு வாங்கி கொடுத்தா அவங்க தான் கேட்பாங்க.
அந்த கடன் வந்து யார்கிட்ட இருந்து வசூல் பண்றாங்க? மறைமுகமா மக்கள் கிட்ட இருந்துதான். அதாவது ஓட்டு போடுகின்ற மக்கள் கிட்ட இருந்தான். இத வந்து சும்மா வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவு இருக்குதுன்னு பேசக்கூடாது. நான் அவர் காலேஜ் பக்கத்து காலேஜ் அவர் பூர்வீகம் நல்லா தெரியும் எனக்கு. அதனால வந்து இந்த பொய் சொல்ற வேலை மு க ஸ்டாலின் இன்னோட விட்டுருணும். அந்த வேலையா வேணாம். எம்ஜிஆர் மக்கள் கட்சி கிட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எத்தனைமே சொல்றேன், ஆல் இந்தியா லெவல் கட்சிகள்ல சொல்றேன், எம்ஜிஆர் மக்கள் கட்சி போட்டி போடவும் முடியாது. இப்போ நாலு அன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல ஒரு கேஸ் இன்னைக்குதான் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். நாலு அன்னைக்கு அந்த கேஸ் வரப்போது என்னன்னு கேட்டா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் பதிவு பண்ணிருக்க 2858 கட்சியும் இனி வரும் காலத்தில் தனியாகத்தான் போட்டியிட வேண்டும், கூட்டணி இருக்கக்கூடாது. இப்ப அந்த கேஸ் நாளைக்கு வந்துச்சானாக்கா, இப்ப வந்து அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி, திமுகவும் காங்கிரசும் கூட்டணி. இந்த கூட்டணியை உடைக்கிறது தான் எம்ஜிஆர் மக்கள் கட்சியோட வேலை. அது வந்து மக்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய ஒரு பண்பு, அவங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். மு க ஸ்டாலின் சொல்றது சுத்த போய். இவர் சொன்னா ஒரு பாட்டு பண்ணா அடுத்த அவர் ஆட்சி பிடிச்சா அப்ப யாரு கட்டுவாங்க? இவர் வந்து நிப்பாரா? நான் தான் சொன்னாங்க நான் கட்ட போறாரா? இல்ல இவங்க அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்துல கட்ட போறாரா? இன்னைக்கு ஒரே ஒரு சொல்றேன், அதிமுக 25 எம்ஜிஆருக்கு பிறகு அவங்க சொந்தமா சேர்த்து வச்ச பணத்துல இருந்து மக்களுக்கு செலவு பண்ண. அதே மாதிரி திமுக சைடுல மு க ஸ்டாலின் குடும்பத்துல இருந்து மக்களுக்காக அவங்க சம்பாரிச்ச ஊழல் செஞ்சு சம்பாரிச்ச சொத்துல இருந்து 1 ரூபாய் எடுத்து கட்டல. சோ இதெல்லாம் வந்து மு க ஸ்டாலின் உலகத்தை போய் சொல்லலாம். எம்ஜிஆர் மக்கள் கட்சி தலைவர் விஸ்வநாதன் கிட்ட வந்து போய் சொல்றது வேலையே விட்டுறணும் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும். இதை வந்து வன்மையா கண்டிக்கிறேன். முட்டாள் நினைக்கிறேன், அவர் அறிவாளி நினைக்கிறாரு. கூட்டல் கழித்த கணக்க தெரியலைங்க மு க ஸ்டாலினுக்கு. இவர் எப்படி முதலமைச்சர் இருக்குது, தகுதி இருக்குது. அப்புறம் வந்து சுதந்திரம் வந்து டிசம்பர் 30 இப்படியாப்பட்ட வந்து எழுத்து வாசனை தெரியாது. அவர் தமிழன் என்று சொல்லனா, தலைநிமிர்ந்து சொல்லனா, நாமக்கல் கவிஞர் மாளிகை இது சொன்னது தெரியல விஜய்க்கு. முதலமைச்சர் வந்து என்ன பண்ண போறாங்க? அப்ப மக்களுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். ஒரு தகுதியான தேர்ந்தெடுத்து மக்களுக்கு தெரியலன்னா அப்ப ஓட்டு போடுகின்ற மக்களே தகுதி இல்லைன்றதான் அர்த்தம்.